ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக கோவக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1/4 கிலோ கோவக்காய் எடுத்துருக்கிறேன். அதை கழுவிட்டு நீள வாக்கில் நறுக்கி எடுத்துருக்கிறேன். நீங்கள் ரவுண்டாக வேணாலும் நறுக்கிக்கலாம். இப்போது கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் 4 பல் பூண்டை துருவி எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். பூண்டு சேர்க்கும்போது அதோட வாசம் நல்லாயிருக்கும். இப்போது பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இனி இதில் ஒரு 1/4 கப் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன், அதையும் நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த கோவக்காயை இதில் சேர்த்துக்கலாம். கோவக்காயை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்படியே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இனி இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன். இது கலருக்காக வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இனி இதில் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கையில் தண்ணி தெளித்து விடுங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம். தண்ணி தெளித்து விட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வேகட்டும். அப்படியே விட்டுறலாம். இப்போ பாதி அளவுக்கு வதங்கிருச்சு. இனி திருப்பியும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க, வச்சு வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள், கோவக்காய் நல்லா வதங்கிருச்சு. இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.